நீங்கள் ஏன் இவ்வளவு கடுமையாக எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா கட்சியும் மாதிரி இது ஒரு பிராந்திய கட்சி இருக்குன்னு அப்படி இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கிறது கஷ்டமா இருக்கும். இந்த படம் தமிழில் டைரக்டர் கொண்டு வந்தாலும் இதை ஹிந்தியில் டப் பண்ணணும். டெல்லியில் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு அரசியல் எப்படி 100 வருஷமா இயங்குது அப்படின்னு டெல்லியில் பல பேர் தெரியுது. நிறைய அரசியல் ஆய்வாளர்கள், தலைவர்கள், பிஜேபி மாத்திரம் அந்த கட்சியோட தலைவர்கள் தேர்தல் அரசியல் மாத்திரம் தான் நமக்கு தெரியுது போல. இங்கே என்ன தமிழ்நாடுடைய ஜீனில் என்ன மாற்றம் ஏற்பட்டு டிஎம்கேயோட கருவில் எப்படி குற்றம் இருக்கு அப்படின்லாம் தெரியாது. திமுக வித்தியாசமான பிராந்திய கட்சி, இந்திய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளாத கட்சி. சந்திரபாபு நாயுடோ, ஜெகன்மோகன் ரெட்டியோ, சரத்பவாரோ, மம்தாவோ, யார் முலாயம் சிங் யாதவோ யாரோ இந்திய ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்ல முடியாது. இந்திய தேசிய உரிமையை பற்றி குறைச்சி பேச மாட்டாங்க. ஒரு நிபந்தனை வச்சு தேசிய ஒருமைப்பாட்டை ஏற்றுமாங்க. இந்திய ராணுவத்தை நான் வரவேற்க போக மாட்டேன்னு கருணாநிதி சொன்ன மாதிரி வட இந்தியாவில் முதலமைச்சர் பேச மாட்டாங்க. இந்திய ஒருமைப்பாட்டை பேசுவாங்க. இந்திய துணைக்கண்டம்னு சொல்லுவாங்க. இந்திய ஒரு நாடாக கூட சொல்ல மாட்டாங்க. வைக்கோல்லாம் அப்படி சொல்லுவாங்க. இந்திய துணைக்கண்டம். துணைக்கண்டம்னு சொன்னாலே இது ஒரு நாடு இல்லை, நிறைய நாடுகள் இணைஞ்ச ஒரு பகுதி. இன்னைக்கு ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை நிபந்தனை தேசிய ஒருமைப்பாட்டை அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. மற்ற கட்சிக்கும் அடுத்த இது அவங்க அரசியலை ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது மாதிரி மற்ற கட்சிகள் முஸ்லீம் ஆதரவு கட்சியாக இருக்கலாம். முஸ்லீம்களுடைய வாக்குகளை வாங்குறதுக்கு, சிறுபான்மை வாக்குகளை வாங்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் வெளிப்படையாக இந்து மத துவேஷிகள் அவங்க இருக்க மாட்டாங்க. மம்தா பானர்ஜி இந்து மத துவேஷம் சொல்ல முடியாது. சிறுபான்மை வாக்குகளுக்கெல்லாம் நிறைய ஸ்டண்ட் அடிப்பாங்க தவிர துவேஷம் செய்ய மாட்டாங்க. கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நான் நாத்திகன்னு வெளியில் பேச மாட்டாங்க. அந்த ரிலிஜியஸ் சிம்பிள்ஸ், அந்த அடையாளங்களை குச்சப்படுத்த திருநெல் வக்கீல பண்ண மாட்டாங்க. இப்படி அவங்க இந்து எதிர்ப்பாக இருக்கிறது இல்லை. அப்போ இந்திய எதிர்ப்பு, இந்து எதிர்ப்பு. மூணாவது பிராமண எதிர்ப்பு. ஒரு ஜாதியை அடையாளப்படுத்தி மையப்படுத்தி ஒரு 100-120 வருஷம் அவங்க அரசியல் தமிழ்நாட்டில் போடுதுன்னா ஆன்டி பிராமின் பாலிடிக்ஸ். இதெல்லாம் சின்ன ஒரு 1% இருக்கிற மக்களை ஒட்டுமொத்த தேசத்துக்கே அவனை தான் எதிரின்னு காமிச்சு அடையாளப்படுத்தி அவனை எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணுற மாதிரி கொண்டு போய் அது எங்கே கொண்டு போய் நிற்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். பிராமண எதிர்ப்பு துவேஷ அரசியல். அது பண்ணுறப்ப மற்ற ஜாதிக்காக சமூக நீதி செஞ்சாங்கன்னா அது இல்லை. பிராமண எதிர்ப்பு செஞ்சு மற்ற ஜாதியை வாழ வச்சாங்க அப்படின்னாலும் பார்க்கலாம். இந்த ஜாதிக்கு இவங்க எந்த நீதியும் பண்ணது. அது உதாரணம் தான் அந்த கீழ்பெண்மணிலாம் 48 பேர் கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்டதுலாம் நிறைய பேர் தேவேந்திர வேலை மிக பெரும்பாலும் கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே தேவேந்திர சமூகம் சார்ந்தாங்க. அதனால மற்ற சமூகங்கள் குடிசையில் ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறப்ப அத்தனை குடிசைக்கு தீ வச்சு வச்சுட்டாங்க. பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. கூலி உயர்வு கேட்டாங்க, வயலுக்கு வேலைக்கு வரல. அந்த பண்ணையாருக்கு கோவம் வந்துச்சு. ராத்திரி எல்லாம் வச்சு எரியுவாங்க. அதில் செத்து போனது சின்ன பிள்ளைகள் உண்டு, குழந்தைகள்லாம் உண்டு. குழந்தைகள்லாம் ஒரு தமிழ்நாட்டே கொடுக்குற ஒரு சம்பவம் இந்தியாவே கொடுத்துச்சு. அண்ணாமலை தான் முதலமைச்சர். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான் கேஸ் நடந்தது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இந்த வந்து எந்த ஆதாரம் இல்லைன்னு ரிலீஸ் பண்ணாங்க. அக்யூஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. வழக்கமாக ஒரு கொலை குற்றம் நடந்தால், கொலை சம்பவம் நடந்தால் ஒரு கோர்ட்டில் நிரூபிக்கப்படவில்லைன்னு சொன்னால் அரசாங்கம் என்ன செய்யும்? அப்பீல் போகும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் அப்பீல் போய் குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கு அரசாங்கம் முயற்சி செய்யும். இந்த கேஸில் கீழ்வெண்மணி கேஸில் அப்பீலுக்கே போகிறாங்க. தஞ்சாவூர் கோர்ட்டில் வழக்கு நினைக்கிறாங்க. அதில் நிரபராதிகள் நிரூபிக்கப்பட்டவுடன் அதோட கேஸை கொண்டு போய் ஹைகோர்ட் அப்பீல் செத்து போனவே எஸ்சி கட்டியல் சமுதாயத்துக்கான எஸ்சி மன்றதுக்கு இவங்க என்ன நியாயம் வழங்கியிருக்காங்கன்னு பார்க்குறோம். இப்படி அதுலேருந்து அந்த கதை ஆரம்பிக்கிறார். அது ஆரம்பிக்கிறார். இது ஒரு ஃபயர் இன்சிடென்ட். அது இப்படி பிராமண எதிர்ப்பு, ஹிந்தி மொழியில் இருக்கிறேன்னு சொல்லி ஹிந்தி, சமஸ்கிருதத்தில் இருக்கிறேன் சமஸ்கிருதம் எதிர்ப்பு, இந்த வட இந்தியக்காரன் இருக்கிறேன், நம்ம வடக்கு இருக்கிறேன்னு வடக்கு எதிர்ப்பு. இது எல்லாமே ஒரு எதிர்ப்பு ஜீன் தான் தீர்க்காங்க. ஆன்டி ஹிந்து, ஆன்டி இந்தியா, ஆன்டி ஹிந்தி, ஆன்டி பிராமின், ஆன்டி நார்த், ஆன்டி சான்ஸ்கிரிட். இதை வந்து வெளியில் சொல்ல வேண்டியது, புரிய வைக்கிறது. ஆன்டி காட், கடவுளுக்கு எதிரான ஒரு அரசியல், அது இந்து கடவுளுக்கு எதிரான அரசியல், ஆன்டி ஹிந்து காட் அரசியல். இதை நம்ம சொல்லணும், இதை புரிய வைக்கணும். நம்ம சமுதாயம் அப்படி இல்லை, ஆனால் அரசியல் மாற்றம். ஒரு கோயிலுக்கு போனால் திமுக மந்திரிகள் பல பேர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன். வரவேற்பு சாமி போன எல்லாரும் ஒரு மினிஸ்டரும் கிடையாது. கோயில் யாரை வந்து மாலை போனால் வீட்டை விட்டு கொள்ளுன்னு சொன்ன மந்திரிகள் எல்லா கோவில் கும்பாபிஷேகம் என்ன நடந்தாலும் விபூதி பிரசாதம் வீட்டுக்கு வந்தாலும் அதை பூசாமல் வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அமைச்சர். ஆனால் வெளில வந்து அதை அழைச்சிட்டு வருவாங்க. அரசியல்
அரசியல் நாட்டினாக கட்டுவதற்கு சமூக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அவன் பக்திமான இருக்க இந்த மாதிரி ஒரு கோடித்தனமான ஒரு கட்சி வந்து திமுக தமிழ்நாட்டில் வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் அழிக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல் சட்டம் இதுக்கு நிறைய முயற்சிகள் தேவை. வெறும் தேர்தலில் அரசியல் கட்சிகள் பிரச்சார சித்தா மாற்றக்கூடாது, ஆளுநர் அதிகாரமாக ஒரு ஆசீர்வாதம் பொருட்கள் ஒர்க்கர்ஸ் நிறைய அரசியல் பேசி ஓட்டு வாங்கி நாம் ஜெயிக்கிறவங்க மீடியா ஊடகங்கள் சினிமா திமுகவுடைய பெரிய பலம் என்னன்னா சுதந்திர போராட்டத்துக்கு முன்னால முழுமையான நாடக இயக்கம் வந்து காங்கிரஸ் போயிடுச்சு. சத்தியமூர்த்தின்னு ஒரு பெரிய காங்கிரஸ் தலைவர், அவருக்கு நாடகம் சினிமாவில் இருந்தது. அதாவது நிறைய நாடகங்கள்லாம் வெள்ளக்காரன் இருக்கு. பக்கத்தில் திருமணத்தில் விஸ்வநாதாஸ் விஸ்வநாதாஸ் வந்து மருத்துவ சமுதாயம் சார்ந்தது. ஆமாம், ஆனால் அவர் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக தேசபக்தியோடு நடிப்பார். அவர் நடிக்கிறத கேட்டு மேடையிலே அவர் கைது பண்ணி திரும்பி அந்த அளவுக்கு வேகமாக அப்படி நிறைய தேசபக்தி நாடகங்கள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் மக்கள்கிட்ட எப்படி காங்கிரஸ் சுதந்திர போராட்டத்தில் என்ன இம்பாக்ட் உருவாச்சு, அந்த நாடகங்கள் மக்கள் பற்றி அவர் இம்பாக்ட் உருவாச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக நாடக இயக்கம் வந்து திராவிட இயக்கம் போச்சு, சினிமா திராவிட இயக்கம் போச்சு. இப்போ எதெல்லாம் மக்களுக்கு மனசுக்குள்ளே போகுமோ அது தமிழ்நாடு மக்களுக்கு நாடகம் சினிமா தான். சினிமாவை பார்த்து விடுதலாக பண்ணுறாங்க. டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்த போது விடு தியாகம் செஞ்சவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்லேயும் இந்தியா முழுக்க இருக்கிற சினிமா தேட்டர் 4000 தேட்டரில் 2000 தேட்டர் தமிழ்நாட்டிலே ஆந்திராவில் இருக்குது. ஒரு தேட்டரே வளர்ந்து அதனால அப்போ சினிமாவை அவன் கையில் எடுத்தவங்க என்ன ஆச்சுன்னா ரங்கநாதன் செஞ்சார், கருணாநிதி செஞ்சார், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் செஞ்சார், சிவாஜி கணேசன் திமுக இருக்கிற வரைக்கும் அவரும் சினிமாவில் தான் பண்ணாங்க. குடும்பத்தை பாப்புலர் ஹீரோஸும் டிஎம்பி சேர்த்துருந்தாங்க. அவங்க சினிமாவில் நாடகத்தில் போட என்னாச்சுன்னா அந்த அறிவுலாம் அவங்களுடைய செல்வாக்கு வந்து கட்டுப்பட்டு அதுக்கு நேர் மாறா காங்கிரஸ் ராஜாஜி மாதிரி தலைவர்கள், நம்ம பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி உள்ளவங்கலாம் சினிமா நாடகம் பிடிக்காது, நாடகம் தான் பிடிக்காது. இந்த கூட்டாளி பெயர் அதனால இவங்களுக்கு வயசாச்சு, இன்ஸ்பிரேஷன் வயசான. அப்போ அந்த சினிமாவோட தாக்கத்தை சரியாக காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பயன்படுத்த முடியாத காமராஜர் மாதிரி உள்ளவங்க, ராஜாஜி மாதிரி உள்ளவங்க வெளியிடாங்க. சத்தியமூர்த்தி சீக்கிரம் இறந்துட்டாரு. சத்தியமூர்த்தி இருந்து அவர் சினிமா கையில் எடுத்துட்டோம். இறந்ததுனால இது முழுக்க இவங்க உலகமாக மாறி போச்சு. இன்னைக்குமே சினிமா உலகம் நமக்கு தேசிய நிலையிலாக தான் தமிழ்நாடு. அது நிறைய மிஷினரி செயலில் போயிடுச்சு தமிழ் சினிமா. அந்த சினிமாவும் நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும், அது மூலமாகவும் கருத்தில் கொண்டு போகணும்னா இந்த மாதிரி முயற்சிகள் தேவை. தமிழ்நாடு சொல்லுங்கள் காஷ்மீரி படி சொல்கிறோன்னே இவ்வளோ தூரம் இந்தியாவில் இருக்குது. ஒரு கேரளா ஸ்டோரி, லவ் ஜிஹாத் பற்றி கேரளா ஸ்டோரி வந்து தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்ச்சி ஒரு விழிப்புணர்வு பண்ணுறது. தமிழ்நாடு ஸ்டோரி விழிப்புணர்வு பண்ணுறது ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு கலவரத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓப்பனிங் சீன் கொஞ்சம் பிரமாதமாக அந்த மாதிரி அப்போ குடியரசு வரைக்கும் கொண்டு வந்து ஏன்னா குடியரசு தான் பிஜேபி ஆட்சி வர மாதிரி காவி ஆட்சி நடக்கிற மாதிரி நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கெட்மெண்ட் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு முயற்சிகள் போல சினிமாவே நான் முழுசாக கைவிடுறேன். பவர்ஃபுல் மீடியா அவன் போய் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு குழந்தை மனசுலையும் பெரியவர் மனசுலையும் ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கிற இசை வரிகள், பாடல்கள், வசனங்கள், காட்சி அமைப்பு, நடனம், அந்த புகழ்பெற்ற ஹீரோக்கள் அவங்களுக்குள்ளே ஃபாலோயிங் எங்கேயோ நம்மளை கொண்டு போயிடும். அதை முழுமையாக பயன்படுத்திக்கிற முயற்சியாக தமிழர்கள் நினைச்சிக்கணும். சுவாமிஜியோட ஆசீர்வாதம் அவங்க சினிமா படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஆஞ்சநேய சுவாமி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதே மாதிரி ஆந்திர வரலாற்றில் இருக்கிற முதல் வெற்றி அடையலாம்.